பெற்ற மகனை போல் பார்த்து கொண்டேன் சார். 20 லட்சம் மதிப்புள்ள சாப்ட்வேரை திருடிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் சார் என டக்கர் மோட்டார்ஸ் நிறுவன முன்னாள் ஊழியர் சிவா மீது அந்நிறுவன இயக்குநர்களான மோகன்ராஜ் மற்றும் அவரது மனைவி பிராகல்யா சமீபத்தில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் தன் மீது பொய்யான புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக டக்கர் மோட்டார் நிறுவன இயக்குநர்களான மோகன்ராஜ் மற்றும் பிராகல்யா தம்பதியினர் மீது திருட்டு புகாரில் சிக்கிய சிவா பதிலுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கார் மற்றும் பைக் சார்ஜிங் மையம் சீனாவில் இருந்து உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து அதனை அசம்பிள் விற்பனை செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்களின் தொழில்நுட்பத்தை காப்பியடித்து இங்கேயே மேனுஃபேக்சரிங் செய்து விற்பனை செய்ய முடிவெடுத்ததாக கூறுகிறார். அதற்காக மற்ற தொழிலாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க மோகன்ராஜ் தன்னை வற்புறுத்தியதாக கூறும் முன்னாள் ஊழியர் சிவா போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் அதற்கு தாம் மறுத்ததாகவும் கூறுகிறார். நான் வந்தது காரணம் அங்க நடக்கக்கூடிய எல்லாமே அன்ட்ரைன்டு ஸ்டாஃப்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பிரதான முன்னணி காலேஜில் இருக்கிற பசங்களை இங்க கூட்டிட்டு ட்ரெயின் கொடுக்காம, எந்த பேர ட்ரெயின் கொடுக்காம டைரக்டா ப்ரோக்ராமிங், அசம்பிளிங், டெஸ்டிங் இவங்களை வச்சு மட்டும் ப்ராடக்ட் வெறும் 4 ஷெட்டை போட்டுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நடத்த முடியுமா? அது அந்த காரணத்தினால அது நிறைய குறை இருந்தது, நிறைய பிரச்சனை வந்தது. அதுக்காக தான் நான் வெளியே வந்தேன். கம்பெனியை விட்டு இல்ல எனக்கு இது செட் ஆகாத, நீ விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்திருக்கேன். அதாவது கார்களுக்காக சார்ஜிங் ஸ்டேஷன் தயாரிப்பு என்றால் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பவர் கன்சப்ஷன் தேவைப்படும். இதனால் தீப்பற்றக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய ஆபத்துகள் இருப்பதாகவும் இதில் தொழிலாளர்களின் உயிரை பணயம் வைப்பது மட்டுமின்றி நிறுவனம் அமைந்திருப்பது குடியிருப்பு பகுதி என்பதால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் என கூறி பீதியை கிளப்பியவர் சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்ய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை என கூறி வேலையை ராஜினாமா செய்ததாகவும் கூறுகிறார். இன்னைக்கு அந்த கார் டிசி யூனிட் பழுதானாலும் சரி, நாளைக்கு அந்த பேட்டரி பழுதாயிடுச்சுன்னா அந்த ஏரியால இருக்க எல்லாமே வெடிச்சிரும். சுத்தி ரெசிடென்சியல் ஏரியால ஈவி மேனுஃபேக்சரிங் எப்படி அலோவ் பண்றது? அதுவும் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் பேசணும்னா அவங்க எதுக்குமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. தாம் ராஜினாமா செய்ததால் உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் செய்ய முடியாமல் போனதாகவும் அதனால் தன் மீது வீண்பழி சுமத்தி புகார் அளித்ததாகவும் கூறிய சிவா திருட்டு பழி சுமத்திவிட்டு தற்போது புகாரை வாபஸ் பெறுகிறோம், மீண்டும் பணியில் சேருங்கள் என டக்கர் மோட்டார்ஸ் நிறுவன இயக்குனர் பிராகல்யா தன்னிடம் தொலைபேசியில் கெஞ்சிய ஆடியோவையும் ஆதாரமாக நீட்டுகிறார். ஹலோ, சொல்லுங்க. சிவா, சாரி, முதல்ல சாரி கேக்குறேன். நீங்க கொஞ்சம் சாந்தமா நிதானமா இருங்க சிவா. கேஸ் கொடுத்திருக்கீங்க, இப்ப நீங்க பேசுறது கரெக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அதை வாபஸ் வாங்குறேன் சிவா. அது மட்டுமின்றி தாம் திருடியதாக கூறப்படும் சாப்ட்வேர் கூகுளிலேயே இருப்பதாக கூறும் சிவா டக்கர்ஸ் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் சார்ஜிங் ஸ்டேஷன்களுக்கு தரச்சான்றோ அரசு அனுமதியோ இல்லை என்றும் விதியை மீறியதை தட்டி கேட்டதால் திருட்டு பழியை சுமந்து நிற்பதாகவும் வேதனை தெரிவித்தார். சரி, அவங்க சொல்றாங்க இந்த இதை தூக்கிட்டு போயிட்டேன். எந்த தூக்கிட்டு போயிட்டான் எல்லாத்துக்கும் சொல்ல. அவங்க காமிக்கிற பிளேட் இருக்குல்ல, ஒரு பிசிபி போர்டு காமிக்கிறாங்க. அந்த பிசிபி போர்டு ஒருத்தே 5000 ரூபா தான். அந்த போர்டை காமிச்சு அதுக்கு எல்லாமே கூகுள்ல கிடைக்குது, அதுக்கோட கோடு எல்லாமே கூகுள்ல கிடைக்குது. அது ஈஸியா அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியும். முன்னாள் ஊழியர் சிவா கூறுவது போல் டக்கர்ஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் விதிமீறல்கள் நடக்கிறதா என விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.